தலித் அல்லாதார் கூட்டமைப்புன்னு ஒண்ணு அமைச்சு தலித் மக்களுக்கு எதிராக இவர்கள் இயங்க ஆரம்பித்த அந்த நிமிஷத்துல இருந்தே அவர்களுடைய பாதை என்பது, அதுக்கு முன்னாடி உருதாய் மக்கள் மாநாடெல்லாம் போட்டு பள்ளர் வன்னியர் உருதாய் மக்கள் மாநாடு போட்டிருக்கிறார் 89 நினைக்கிறேன். அப்படி ஒரு முற்போக்காக பாட்டாளி மக்களின் உழைப்புக்காக வந்தவர்கள் நாங்கள்னு சொல்லிக்கிட்ட ராமதாஸ் கொள்கையிலிருந்து விலகி இந்த மக்களை துண்டாடுகிற சாதியவாதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார். அப்ப ரெண்டாவது நீங்க திமுகவோடு உறவாடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதிமுகவோடு இணைவதற்கு அவர்களோடு இணைந்து செயல்படுவது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனாலதான் இதை நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு அவர் இந்த இதுல சொல்றாரு. இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணி. அப்படி கூட்டணி அமைத்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ஒரு 3 சீட்டு ஜெயிச்சிருப்போம். அதிமுக ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. அதையெல்லாம் கெடுத்து விட்டு பாஜகவோடு தான் போயாகணும்னு என் மகன் சொன்னான். அதுக்கு சொன்னது மட்டும் இல்ல, நான் அதற்கு ஏற்றுக்கிடாத போது காலை அழுத்தி, அப்பா இது இப்படி போனிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்றாரு.